Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் யாவரும் சுகமாய் இருக்கும்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்க வாழ்க்கையில நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்பும்போது, அவரோட வார்த்தையை விசுவாசிக்கும் போது, நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில தேவனோட வார்த்தை மேன்மையான காரியங்களை செய்யும். அந்த வார்த்தையானது நம்மளுக்கு வழிகளை உண்டாக்கும் என்று சொல்லி உங்களுக்கு விசுவாசமான வார்த்தைகளை உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். எந்த சூழ்நிலை வந்தாலும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய், தேவன் மேல் அன்பு உள்ளவர்களாய், தேவன் அன்பாய் இருக்கிறது போல நம்மளும் அன்பாய் இருக்கும்போது நிச்சயமாக அந்த அன்பு என்கிற இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் நம்மளுக்கு ஒரு புதிய ஜீவனை தருவார். நம்ம வாழ்நாள்ல ஆண்டவர் நம்மளுக்கு கரத்தை பிடித்து தேவனோட அன்பை தருவார் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையானது எரேமியா 30ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது. எரேமியா சாப்டர் 30 verse 17. நான் உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் நம் காயங்களை ஆற்றுகிற நல்ல தேவனா இருக்கிறாரு. அந்த காயங்கள் எதனால வரப்பட்டது அப்படின்னு கேட்டா, உலகத்துல வருகிற பல விதமான சூழ்நிலைகள்ல நம்ம போகும்போது மனிதனுடைய வார்த்தைகள், இப்படி சொல்லுவாங்கல்ல, மனுஷனோட வார்த்தை அந்த காயம் சீக்கிரத்துல ஆறாது. அவங்க பேசின வார்த்தைகள் ஒரு நாளும் என்னால மறக்க முடியாது. அவங்க எனக்கு விரோதமாய் சொன்ன காரியங்கள், வார்த்தைகள் என் வாழ்க்கையில ரொம்ப எனக்கு ஞாபகமா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் வார்த்தைகளை குறித்து பேசுறத நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனா நம்மளுடைய காயங்களை ஆற்றுகிற என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம காயங்களை ஆண்டவர் ஆற்றுவார். அது மட்டும் இல்ல, அவர் நம்மளுக்கு ஆரோக்கியங்களை கொடுக்கிறார். இன்னைக்கு பாருங்க, நம்ம வாழ்க்கையில எந்த சூழ்நிலை நம்ம கடந்து போனாலும் ஆண்டவருக்கு மறைவாய், அப்படின்னா தேவனுக்கு தெரியாம நம்ம இதெல்லாம் கடந்து போல. ஆண்டவருக்கு நிச்சயமாக இது தெரியும். அவரை நம்புகிற ஒவ்வொருத்தருக்கும், அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அவரு சொல்லுகிற வார்த்தையானது, நான் உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணி, தேவன் வர வைப்பார். நம்மளுக்கு தேவன் பலத்தை கொடுப்பார், ஆரோக்கியத்தை கொடுப்பார். விசுவாசத்துல நம்ம நிற்கும் போது அந்த இடத்துல தேவனுடைய மகிமை வெளிப்படவே ஆண்டவர் நம்மளுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்த மட்டுமல்ல, உன் காயங்களை, அப்படின்னா நம்மளோட காயங்களை ஆற்றுவாராக. தேவன் சுகப்படுத்துவார், தேவன் நம்மளுக்கு பலத்தை கொடுப்பார். நம்மளுடைய காயங்களை தேவன் அந்த இடத்துல சுகத்தினால தேவன் ஒரு விடுதலை கொடுப்பார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை நம்பும் போது, கர்த்தரை விசுவாசிக்கும் போது, தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய அன்பு, அவருடைய கிரியை, அவருடைய இரக்கம் எப்படிப்பட்டது என்று நீங்களும் நானும் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னா, நிச்சயமாக சொல்றேன், உங்களோட காயங்களை தேவன் கட்டுவார் என்று உங்களை வாழ்த்துகிறேன். தேவனை பாருங்க, தேவனுடைய அன்பை பாருங்க, தேவன் தருகிற ஆறுதலை பாருங்க, தேவன் தருகிற சுகத்தை பாருங்க. இன்றைக்கு ஆண்டவரை பார்க்கிற உங்க வாழ்க்கையிலும் சரி, என்னோட வாழ்க்கையிலும் சரி, அவர் நல்ல தேவனாய் இருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில் அற்புதம் அடையாளங்கள் செய்கிற தேவனா இருக்கு. ஆமென். ஜெபம் செய்வோமாக. நல்ல தகப்பனே, துதியில் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் நீங்க. இப்பொழுது உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கேட்டோம். தேவன் எங்களுக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுகிற தேவன், எங்கள் காயங்களை ஆண்டவரே ஆற்றுகிற தேவனா இருக்கிறபடியால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தையினால் தேவன் விடுதலை தரும்படி, விசுவாசத்தை உண்டாக்கும்படி உங்களுடைய சமூகத்திலிருந்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் கேட்பீராக. ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.